உலகம் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன எடிட்டிங் டுட்டோரியல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் ஒரு சின்ன ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி, அதான் பார்த்தீங்கன்னா PixelLab என்ற இந்த ஆப். ஸோ இந்த ஆப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் அங்கேருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்த முடியும். யூடியூப் சேனல் பேனர் ரெடி பண்ணலாம், யூடியூப் தம்ப்நெயில் ரெடி பண்ணலாம், ஃபேஸ்புக் கவர் ஆர்ட், கூகுள் ப்ளஸ் கவர் ஃபோட்டோ. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீசெட்டாக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிக்சல் சைஸ் கொடுத்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடிட்டும் பண்ணிக்கலாம். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு எடிட்டிங் டுட்டோரியல் மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் இதை பற்றி எல்லாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு டுட்டோரியல் பண்ணுறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அதில் பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக்ரவுண்ட் எப்படி நம்ம எடிட் பண்ணுறது அப்படி மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னும் நீங்கள் மோகா டெக்னிக்கலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு கூட கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் PixelLab என்ற ஆப் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா PixelLab ஃபர்ஸ்ட் ஆப்பாக இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இது மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஹரிசாண்டலாக இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ வெட்டிக்கில் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஒயிட் ஷீட் வேணுன்றதுக்காக ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த ஒயிட் ஷீட் ஓப்பன் ஆகும். ஸோ இது கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சைஸ் வேணும், எனக்கு யூடியூப் தம்ப்நெயில் சைஸ் வேணும் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 2 பேஜுக்கு அப்படின்றதுனால நான் இமேஜ் சைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரீசெட்டாக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் யூடியூப் தம்ப்நெயில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுவே மேக்ஸிமம் உங்களுக்கு போதும். அந்த பேஜை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு தேவையான சைஸ் பார்த்தீங்கன்னா இதுவே தான் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம். ஸோ அதுக்காக இந்த சைஸ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எந்த இமேஜை எடிட் பண்ண விரும்புறீங்களோ ஸோ அந்த இமேஜை இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரம் கேலரி இருக்கு இல்லையா, ஸோ கேலரியில் போய்ட்டு அந்த இமேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு செல்ஃபி எஃபெக்ட்டுக்கான ஒரு சின்ன ஒரு செல்ஃபி எடுத்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கேன். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கேமராக்குள்ளே போனீங்கன்னா இந்த 2வது இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இது டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த இமேஜ் நான் வர வைக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு எடிட்டிங்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக இதை பண்ணிக்கிறேன். இதை நான் என்ன பண்ணேன், டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் மாதிரி நான் கன்வெர்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், இதை பேக்ரவுண்டு நான் எரேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு அந்த எரேசிங் டூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா எரேசர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எரேசர் இருக்கு இல்லையா, ஸோ இது கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மிரர் மாதிரியான இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது மேலே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஃபோட்டோ எந்த சைஸ்க்கு நீங்கள் வேணும் அப்படின்றது நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நீங்கள் எரேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அது எந்த சைஸில் வேணும் அப்படின்றது நீங்கள் அங்கே நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் இந்த 2 ஆப்ஷன் தான் இதில் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது செலக்டட் டூல், ஸோ இது மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிளை நான் இது பண்ணிவிட்டு எனக்கு மேலே இருக்க அந்த ஆப்ஜெக்ட் எந்த சைஸ் வேணுமோ அதை செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் இங்கே கிடைச்சிரும். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேக்ரவுண்டாக அதை வைக்கணும் இல்லை ஃபோர்க்ரவுண்டாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதுக்கு ஈஸியாக நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஒரு பிசிறு கூட இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எரேஸ் பண்ணிக்க முடியும். எதுக்காக அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் உள்ள தெரியுது பாருங்கள், நீங்கள் எது எரேஸ் பண்ணீங்கன்னு எக்ஸாக்டாக. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டே கூட என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக இதை நீங்கள் எரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஒரு தவறுமே பார்த்தீங்கன்னா இதில் நடக்காது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எரேஸ் பண்ணி எடுத்துங்க. ஃபுல்லாக நீங்கள் எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது நீங்கள் ஃபோர்க்ரவுண்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் நீங்கள் தப்பு பண்ணிட்டாலும் சரி, அடுத்த டைம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் ரீஎடிட் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மறுபடியும் ஆப்ஜெக்ட் ஃபோர்க்ரவுண்டை நீங்கள் இது சேர்த்துக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்பரண்ட் இமேஜுக்கு தேவையான அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே நான் எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரைட் சைடில் உங்களுக்கு அந்த ரைட் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரைட் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓப்பன் ஆகிடும். இது என்ன பண்ணிக்கங்க, ஃபஸ்ட்டு உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கங்க. சிம் மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சிம் மாதிரியான ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே சேவ் அஸ் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த இமேஜ் சேவ் அஸ் இமேஜ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேலரியில் இது போய்ட்டு உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ இது தேவையான போது நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கடுத்து நம்மளுக்கு எது எடிட் பண்ணணுமோ உங்களுக்கு பேக்ரவுண்டாக, ஸோ அது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம பேக்ரவுண்ட் சைஸ் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயிட் கலர் வேணும். ஸோ அந்த ஒயிட் கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இமேஜ் சைஸ் கொடுத்துக்கலாம். எனக்கு யூடியூப் தம்ப்நெயில் சைஸ் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக அதுவே மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கேலரியில் போய்ட்டு பேக்ரவுண்டாக இருக்க அந்த இமேஜை நான்
நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது நீங்கள் ஜஸ்ட் அந்த டாட் சிம்பிள் இருக்குல்ல, அது பிடிச்சி நீங்கள் வந்து இழுத்த போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சைஸ் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமைஸ் ஆகிடும். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ இந்த இமேஜை வந்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பேக்ரவுண்ட் இதுக்கு பேக்ரவுண்ட் ஒயிட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஏ டூலுக்கு பக்கத்தில் இன்னொரு டூல் இருக்கு இல்லையா, அது வந்து கிளிக் பண்ணுங்க. இங்கே எரேஸ் கலர் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த எரேஸ் கலர் வந்து ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் இருக்கும். ஸோ இது எனேபிள் பண்ணோம்னா அந்த கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ வேற கலர் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பென்சில் மார்க் என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணி அது வந்து பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான சைஸுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த டாட் சிம்பிளை இழுத்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கிங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி அந்த இது இல்லை, ஸ்டிக் இல்லை. ஸோ செல்ஃபி ஸ்டிக்காக இருந்தால் இன்னும் பர்ஃபெக்டாக என்னால் வந்து இந்த இமேஜை வந்து எடிட் பண்ணிருக்க முடியும். பட் நான் கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து நான் செல்ஃபி எடுத்ததுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி இருக்குமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த கேலரியில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். சேவ் அஸ் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிடும். ஸோ இது மாதிரி இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இதே பிக்சார் டுட்டோரியலாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லை ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும். ஸோ இதில் வந்து போயிட்டு நீங்கள் போய் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கும். பட் இது எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப் மூலமா எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் கவராக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் ஆர்ட் ஏதாவது ரெடி பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ வித்தின் 30 செகண்டில் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், இதில் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். அதுதான் இதோடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஆப் மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ பிக்சார்ட் எடுத்தால் கூட வந்து பாதி பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நிறைய டூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவும் கற்றுக்க முடியும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக இது மாதிரி எஃபெக்ட்ஸை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். 3D டெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில வந்து இமேஜஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க உள்ள இன்பில்ட்டாக. ஸோ அதை வந்து ஸ்டிக்கராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்புக்குள்ள வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கான டுட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அடுத்தடுத்து கொடுக்குறேன். யூடியூப் தம்ப்நெயில் ஆகட்டும், ஸோ மற்ற ஃபேஸ்புக் கவர் ஆர்ட் ஆகட்டும், ஸோ எல்லாமே. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு சின்ன எடிட்டிங் டுட்டோரியல் மட்டும் தான் உங்களுக்காக இந்த வீடியோவில் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகவும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்மளுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன், நம்ம டெக்னாலஜி சம்பந்தமான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் வந்து அடிக்கடி கொண்டு வந்து இருப்பேன். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த அப்டேட்ஸோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.